எது இல்லையா? 128ஆம் சங்கீதம். அன்பு பிரியமானவர்களே, வாசிக்கிறபோது கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவான், உனக்கு பாக்கிய நன்மை உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டவர்களில் திராட்சைக்குடி போலிருப்பான். அதுதானே? உன் மனைவி உன் வீட்டவர்களில் கடிதரும் திராட்சைக்குடி போலிருப்பான். உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் ஒளிவுமார் பெண்கள் போல இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் விதமாய் ஆஸ்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆஸ்வதிப்பார். நீ ஜீவன நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளை இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். தூக்குகிற நீ கர்த்தருடைய ஆவியானவரை ஆசிரியர். அதனால கூட வாசிக்கிற போது அநேகருடைய கண்ணீரை துடைக்கிறதான ஆண்டவர். இன்னைக்கு உங்களுடைய கண்ணீரை என்று துடைக்கிறார். அப்படியே அவங்க காட்டுங்க. அங்கே சகோதரர் தூங்காதீங்க. தூங்காம ஆரம்பத்துல விழித்திருந்து ஆண்டவர் வந்து வாசிக்கிற போது 127ஆம் சங்கீதத்துல ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். அது என்ன சங்கீதம் அப்படின்னா, நீங்கள் அதிகாலையில் இருந்து கரெக்டாக அதிகாலையில் எழுச்சுவோம். அதிகாலையில் இருந்து நேரப்பட்ட வேலைகளை தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுவதற்கு விடுதான். அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். இவர்களை காட்டுங்க. இவருக்கு தமக்கு பிரியமானவனுக்கு என்ன செய்யறார்? அவரு நித்திரை அளிக்கிறார். தேவ சபையில் படுத்து தூங்குற நீ ஆஸ்வதிக்கப்பட்டவர். இந்த நாள்ல கூட தேவ சமூகத்துல வந்து நம்ம ஜெயிக்கும்படியாக உங்களுக்கு திருவிக்காக ஆண்டவர் நாமத்துக்கு மகிமுண்டாரு. யாருப்பா மூணாம் தூங்க கூடாது. எல்லோரும் ஜெயிப்போமாக. ஆண்டவரே வந்ததான ஆத்துமாக்களை தகப்பன் ஆஸ்வதிக்கிறார். எல்லோரும் கூட உங்களுடைய கிருபைகளை சொல்லிக்கிறேன். இந்த இடத்துல நல்ல ஒரு நித்திரை அளித்திருக்கிறீரே, சுகபலட்சுமி இயேசுவின் நாமத்தினால இந்த இடத்துல நீங்க ஆஸ்வதிக்கப்பட்டவர்களா இருக்கிறீங்க. ஆமென்.